அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் தீராத வினை கூட தீரும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தாங்க. அதுவும் சஷ்டி கிருத்திகை இந்த ரெண்டும் ஒரே நாளில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமானது. இந்த ரெண்டும் ஒரே நாளில் இணைந்து வந்தால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளில் விரதம் இருந்தால் முருகனுடைய அருள் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும் அப்படின்னும், நாம் நினைத்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு முக்கியமான நாளாக இந்த வளர்பிறை சஷ்டியும் கிருத்திகையும் இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நினைத்த காரியங்களை நடத்தக்கூடிய இந்த நாளில் நாம் எப்படி நம்ம வீடுகளில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதோடு நீங்களும் சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரவண பவ என்ற மந்திரத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது, அதை நீங்கள் நல்ல ஜோதிடர்கிட்ட முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கக்கூடியதாக இந்த சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வரக்கூடிய நாளின் விரத முறை சொல்லுதுங்க. திதிகளில் சஷ்டியும் நட்சத்திரங்களில் கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது. அதே போல் மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிறை என 2 சஷ்டி திதிகளும் ஒரு கிருத்திகை நட்சத்திரமும் வர்றது வழக்கம். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டிய வரங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இதில் குறிப்பிட்டு இந்த மார்ச் 5ஆம் தேதி இந்த சஷ்டியும் கிருத்திகையும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த நாளில் நீங்கள் எப்படி உங்களுடைய வழிபாடுகளை மேற்கொண்டீங்க, அதே போல் இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் கோவிலுக்கு போனீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுபோல் வரக்கூடிய இந்த அபூர்வமான நாள் அற்புதமான நாளாக கருதப்படுது. அதிலும் முருக வழிபாட்டிற்கு ஏற்ற பங்குனி மாதத்தில் இவை வந்துச்சு. அதாவது இந்த ரெண்டும் இணைந்து பங்குனியில் வந்ததுன்னா இன்னமும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் முருகப்பெருமான் கிட்ட நாம் என்ன வேண்டி கேட்டாலும் சரி அது கண்டிப்பாக நடக்குமா. இதனால் இன்றைக்கும் நாள் முழுவதுமே முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடுவது, முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் சொல்வது ஆகியவை எல்லாம் செய்வது மிக மிக சிறப்பானது. மேலும் இது தவிர இந்த நாளில் மாலை 6 மணிக்கு மேலே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ளார நாம் வழிபாடுகளை நம்ம செய்யலாம். நம்ம வீட்டிலேயே பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு உரிய வாசனை மலர்களை சூட்டி வழிபாடு செய்யலாம். அதோடு ஒரு எளிய பரிகாரம் ஒன்றையும் செய்யலாங்க. இந்த பரிகாரத்தை செய்வதால் நம்மளுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு நம்பப்படுது. இந்த பரிகாரம் செய்வதற்கு வெற்றிலை, ஏலக்காய் இந்த 2 பொருட்களை மட்டும்தான் தேவைப்படுது. இந்த முதல்ல ஒரு வெற்றிலையை எடுத்து நன்கு கழுவி சுத்தம் செய்து வச்சுக்கணும். அதே போல் காய வைத்து எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த வெற்றிலையில் நீல நிற பேனாவால் ஓம் சரவண பவ ஸ்ரீம் என்று எழுதி இந்த மந்திரத்தை நம்ம மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே வெற்றிலை கிளியாமல் பொறுமையாக எழுதணும். இந்த வெற்றிலையில் 2 ஏலக்காய்களை வைத்து வெற்றிலையை 4ஆக மடித்து கொள்ளலாம். இப்படி மடித்த இந்த வெற்றிலையை நம்மளுடைய வலது உள்ளங்கையில் வைத்து இறுக்கமாக மூடி பிடித்து கொள்ளலாம். இதே போல் மேலும் முருகனிடம் நாம் சொல்லி இறுக்கமாக பிடித்து கொண்டு கண்களை மூடி முருகன்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லி முறையிடலாம். நமக்கு எத்தனையோ வேண்டுதல் இருந்தாலும் சரி, ஆனால் அவற்றில் எது முக்கியமானதோ உடனடியாக எது நடக்க வேண்டுமோ அதை நினைத்து கண்களை மூடி நம்ம மனதார முருகப்பெருமான்கிட்ட இந்த விஷயங்களை சொல்லணும். எந்த ஒரு வேண்டுதல் நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை மனதில் நினைத்து கொண்டு முருகனிடம் வேண்டுதல் வைங்க. பிறகு அந்த வெற்றிலையை பூஜை அறையில் வைத்து விடுங்க. இதை மறுநாள் அதாவது மார்ச் 6ஆம் தேதி காலை எடுத்து
ஓடக்கூடிய நீரில், அதாவது அடுத்த நாளான காலையில் இந்த ஓடக்கூடிய நீரில் அதை விடணும். இப்படி செய்வதால் நீங்கள் நினைத்த காரியம் வேண்டுதல்கள் முருகப்பெருமானின் திருவருளால் விரைவிலேயே நடக்கும் அப்படின்னு சொல்வதால் இது போல் நீங்களும் வழிபட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விரத முறையாக இந்த விரத முறை இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பிட்டு இந்த பக்தர்கள் மனதார நினைத்தாலே ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். இவரை தினமும் நினைத்தாலே பக்தர்களுக்கு முழு அருளும் முருகப்பெருமான் வழங்கிடுவார் அப்படின்னு சொல்லலாம். சஷ்டி திதியும் முருகப்பெருமான வழிபடுவதற்கு ஏற்ற திதி. மாதத்திற்கு வளர்பிறை தேய்பிறை என 2 சஷ்டி திதிகள் வரும். இதில் வளர்பிறை சஷ்டி என்பது வளர்ச்சியையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாள். அனைத்து மாதங்களிலும் வரக்கூடிய சஷ்டி திதியிலும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சஷ்டி போல முருகப்பெருமானுக்குரிய மற்றொரு விரத முறை தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் தீராத வினைகள் அனைத்தும் தீரும் என்பது தான் மிகப்பெரிய நம்பிக்கை. முருகப்பெருமானின் அருளை பெற விரும்புகிறவங்க இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விரதம் இருக்கலாம். இது முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுடைய நினைவாக ஏற்படுத்தப்பட்ட விரத நாள் என்பதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது மிக பெரும் நம்பிக்கை. மாசி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உரிய வளர்பிறை சஷ்டி கிருத்திகை 2மே ஒரே நாளில் இணைந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த 2ம் ஒரே நாளில் இணைந்து வர்றதால இது இரட்டிப்பு பலனை தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் விநாயகருக்கு உரிய புதன்கிழமையோடு இணைந்து வந்ததுன்னா அது மிக பெரும் அற்புதமானது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த நாளில் எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் கூட நாம் செய்யலாங்க. அது நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக இருக்கும் என்றும் சொல்லப்படுது. இந்த நாளில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பிட்டு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வளர்ச்சி என்பதே இல்லை. பலவிதமான கஷ்டங்களில் இருந்து மீள முடியாமல் இருக்கிறோம், கடன் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளில் சிக்கி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. அதில் முக்கியமாக நாம் ஒரு வீட்டின் பூஜை அறையில் வாழை இலையை தண்ணீர் வைத்து சுத்தமாக கழுவிட்டு முருகப்பெருமான் படத்துக்கு முன்பு வைத்து விட வேண்டும். சிறிய அளவில் இலை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இலையின் மீது ஒரு மண் அகல் விளக்க வைத்து அதில் பஞ்சத்திரி போட்டு சுத்தமாக பசு நெய் விட்டு தீபம் ஏற்றலாம். வாழை இலையில் அம்பிகை வாசம் செய்வதாக ஐதீகம் சொல்லப்படுது. அதே போல் நெய்யில் மகாலட்சுமியும் தீப சுடரில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகங்கள் சொல்லப்படுது. இதனால் இந்த பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றும் போது அனைத்து தெய்வங்களுடைய அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு விருப்பமான மலர் சூட்டி, அதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து மனதார உங்களுடைய கோரிக்கையை சொல்லி முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பகலில் இந்த வழிபாட்டினை செய்ய முடியாதவங்க மாலை 6 மணிக்கு பிறகு கூட செய்யலான்னு பார்த்தோம். அதே நேரத்தில் சஷ்டி திதி இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால அந்த நேரத்தில் தாராளமாக செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற விளக்குகள் எவ்வளவு நேரம் எரிக்கிறதோ அவ்வளவு நேரம் இந்த விளக்கும் எரிந்தால் போதும். ஒரு விளக்கு ஏற்ற முடிந்தவங்க ஏற்றலாம். அல்லது 6 வாழை இலை துண்டுகள் வைத்து அவற்றின் மீது 6 அகல் விளக்குகள் வைத்தும் விளக்கு ஏற்றலாம். 2மே ஒரே பலனையே கொடுக்கும். அதே போல் குறிப்பிட்டு இந்த நாளை அடுத்த நாள் வரக்கூடிய நாளில் விளக்கை நாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த இலையை கால்படாத ஒரு இடத்துல போட்டுடலாம். இப்படி செய்கிறதால வாழ்க்கையில் கஷ்ட நிலைகள் என்பது எல்லாமே மாற துவங்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இதே போல் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய எல்லாமே உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பலனாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் நாம் என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், இது எப்படி செய்தால் எந்த மாதிரியான பலன் கொடுக்கும், யாரெல்லாம் இது செய்யலாம் அப்படிங்கிற எல்லா பயனுள்ள தகவல்களையுமே நாம் இந்த ஒரே வீடியோவிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.